இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ எவ்வளோ தான் நம்மளும் திருப்பி இந்த கதையில் பாக்கியாவுக்கான ஒரு ஸ்கோப்பை இன்க்ரீஸ் பண்ணி பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர மாதிரி காமிங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஒரு விஷயத்தை மட்டுமேலாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு டிஆர்பிலையும் தெரிஞ்சிருக்கு. அதாவது பாக்கியாவுடைய அந்த பெரிய பெரிய சமையல் ஆர்டர் ரிலேட்டடாக வரப்போகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை விட இந்த குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள், குடும்பத்தில் கோபியை வெளில துரத்துறது, கோபி பாக்கியா வெளில துரத்த பார்க்குறது, கோபி சபதம் போடுறது, ஈஸ்வரி வெளில போகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் அதிக டிஆர்பியும் வாங்குது. அதனால தான் கதையில் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாச்சும் திருப்பி ரெண்டு பேர்த்தையும் ஒரு வீட்டில் சேர்க்கறது. கோபியும் பாக்கியாவும் விவாகரத்து வாங்கிய பிறகும் கோபிக்கு இப்போ ஒரு குழந்தையே பிறக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவுக்கு இன்னொரு கல்யாணங்கிற மாதிரி பேச்சு போனாலும் ஒரே வீட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா கதையை அப்போ தான் கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு. இதனுடைய ஹிந்தி வெர்ஷன்லாம் பல திருப்பங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னாலும் கூட இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. முக்கியமாக அந்த பழனிசாமி விவகாரத்தில் நடுவில் பழனிசாமி கொஞ்ச நாள் காணாமலே போயிட்டார். இப்போ திருப்பி அவர் பாக்கியாவை காதலிக்கிறாருன்னு ஒரு ட்ராக் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஈஸ்வரி அநியாயம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் கமலா அதோட அராஜகம் பண்ணுறாங்கன்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட ஒரு நம்மளுடைய மகனுக்கும் மகளுக்காக நம்ம கொஞ்சம் சரியாக போவோம், நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், அந்த சமரசத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான இடமே கொடுக்கறது இல்லை. மாற்றி மாற்றி இப்போ உடனடியாக அவளை வெளில போக சொல்லு அப்படின்னா அப்படிலாம் போக சொல்ல முடியாதுமா அப்படின்னா அப்போ என்ன எதுக்கு இங்கே கூட்டு வந்தேன், நான் வெளில போகிறேன் அப்படின்னு இப்போ பேர் கத்த போகிறாங்க ஈஸ்வரி. இதில் என்ன விஷயம்னா ஈஸ்வரி இப்போ இங்கே வந்த உடனே குடுன்னு ரூம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த கமலாவுக்கு ரூம் கூட இல்லை. அதுக்கப்புறம் கமலாவுக்கு ரூமை இப்போ ராதியாக எடுத்து அவங்களுடைய ரூமை கொடுத்துட்டு கோபியை வெளில தள்ளிட்டாங்க. இப்போ அதனால என்ன சொல்கிறாங்க, கமலாவை நான் அந்த வீட்டை விட்டு வெளில அனுப்புறது தான் என்னுடைய முதல் குறிக்கோள் அப்படிங்கிறாங்க. அப்போ யார் இந்த வீட்டில் சமைப்பா பார்த்துப்பா, ராதிகா எந்த வேலையும் பெருசாக செய்ய மாட்டாங்களே, அந்த வீட்லேயே அவங்க ஒழுங்காக சமைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை பற்றிலாம் எனக்கு யோசனை இல்லை, நான் ஏதாச்சும் ஒன்று எடுத்தேன்னா யோசனை செய்வேன் அப்படின்னு ஈஸ்வரி எப்பயும் போல் எடுத்தவங்க கவுத்தவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. கடைசியில் அந்த சண்டைகள் சச்சரவுகள்லாம் அதிகமாகி கடைசியில் கோபியே அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா ப்ளீஸ்மா நான் தான் அவங்கள கூட்டம் வந்தேன், நானே சொல்கிறேன் என்னால் முடியல, இதுக்கு மேலே தலைவலி வந்துடும் போல், நான் அங்கேருந்து என்ன சொன்னேன், இங்கேருந்தா எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல், எல்லாரும் என்ன அனுப்பிவிட்டிங்கன்னா நீங்களே என் கூட இல்லைன்னா நான் சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படி இப்படிலாம் பேசினேன். இப்போ எனக்கு நிஜமாகவே வந்துடும் போல இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அங்கே போயிடுறீங்களா, எனக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னை கூட்டு வச்சு அவமானப்படுத்துறியாடா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ கூட்டு திருப்பி வேறு வழியே எல்லாம் ஈஸ்வரி அங்கே அனுப்புனா அங்கே ஈஸ்வரி பார்த்து தன்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவரை யாரும் பார்த்துக்கல நான் போனதுக்கு அப்புறமா ச்சே அப்படின்னு பாக்கியா உனக்கெல்லாம் பணம் தானே முக்கியம் இந்த பக்கமும் கத்திட்டு அந்த பக்கம் போய் அங்கே இந்த மருமகளை கூடயும் சந்தோஷமா இல்லை, முன்னாள் மருமக கூடயும் சந்தோஷமா இல்லைன்னு அவங்களையும் போய் திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் வேறு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமையல் ஆர்டர், அந்த பாருக்கு ஓப்பனிங்கான சமையல் ஆர்டர் வேறு, அதில் ஏதாவது சின்னதாக சொதப்பினா கூட ஒரு முழு வில்லன் ஆகிடுவார் அவர். அதில் என்ன நடக்க போகுது, அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுங்கிறது தான் அடுத்த வாரத்தோட முக்கியமான கதையாக இருக்க போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ எவ்வளோ தான் நம்மளும் திருப்பி இந்த கதையில்